இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்க கண்ணை மூடி ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொன்னா உங்க கண்ணுக்கு யாரோட விஷுவல்ஸ் அப்படிங்கிறது வரும்? இதே கேள்வி வெஸ்டர்ன் ஆடியன்ஸ் கிட்ட நம்ம கேட்டிருந்தோம்னா அவங்களுக்கு காமிக்ல வர ஸ்பைடர்மேன் தான் முதல்ல கண்ணுக்கு வந்திருக்கலாம். இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. பட் நம்ம இந்தியன் ஆடியன்ஸ்க்கு நம்ம கண்ணு முன்னாடி வர்ற ஒரே ஸ்பைடர்மேன் டோபி மேக்வயர். ஸ்பைடர்மேன் அப்படிங்கிறது ஒரு சாதாரண கேரக்டர் கிடையாது. அத்தனை இளைஞர்கள் மத்தியிலையும் அவ்வளவு க்ளோஸா கனெக்ட் ஆன ஒரு கேரக்டர். ஸ்டான்லி அந்த ஸ்பைடர்மேனை உருவாக்குறதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு. அதை உருவாக்கிட்டு போயிட்டாரு. பட் அதை இந்தியன் ஆடியன்ஸ்க்கு அவ்வளோ க்ளோஸா கொண்டு வந்தது டோபி மேக்வயர். ஆனா அந்த டோபி மேக்வயர் ஸ்பைடர்மேனை ஏன் ஸ்டாப் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நிறைய மர்ம கதைகள் அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரீபூட் செய்யப்பட்ட அமேசிங் ஸ்பைடர்மேன் பெரிய அளவு வரவேற்பு பெறல. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? இன்னும் சொல்ல போனா அந்த அமேசிங் ஸ்பைடர்மேன் சீரீஸ் இருக்கு இல்லையா, அதுதான் காமிக் அக்யூரேட் அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க. சர்ப்ரைசிங்லி இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, டாம் ஹாலண்டோட பிராண்ட் நியூ டே திரைப்படம் இருக்கு இல்லையா, இந்த படம் டோபி மேக்வயரோட வெர்ஷனை கண்டிப்பா பீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் லெகசி. கடைசியா மார்வல் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். அந்த கேள்வியையும் ஆதங்கத்தோட இந்த வீடியோல நான் கேட்டுறேன். வெல்கம் டு சினிமா போகன். நான் உங்கள் தெய்வா. ஸ்பைடர்மேன் இந்த கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கேம்ல இருந்து, காமிக்ல இருந்து, கார்ட்டூன்ல இருந்து, லைவ் ஆக்ஷன் வரைக்கும் மக்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட் தான். நம்ம சைல்ட்ஹுட்ல என்டர்டெயின் பண்ண ஒரு சூப்பரான கேரக்டர் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிறது. ஒரு ஃபேசினேட்டிங் கேரக்டர், ஒரு ஃபேண்டசி கேரக்டரா மட்டும் இல்லாம அத்தனை யூத் ஆடியன்ஸ் கிட்டையும் நெருக்கமா கனெக்ட் ஆன கேரக்டர் தான் ஸ்பைடர்மேன். ஸ்டான்லி இந்த ஸ்பைடர்மேன் கேரக்டரை உருவாக்குறதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சொல்லுவார். ஸ்டான்லி ஒரு சக்சஸ்ஃபுல்லான காமிக்கை முடிச்சுட்டு அடுத்து என்ன மாதிரி சூப்பர் ஹீரோ உருவாக்கலாம் அப்படின்னு செவரை பார்த்து உட்காந்து யோசிச்சுன்னு இருக்காரு. அப்போ செவுத்துல ஒரு நடந்து போறத பார்த்துருக்காரு. ஓகே, இதை வச்சு ஒரு கான்செப்ட் உருவாக்கலாம். ஒரு சூப்பர் ஹீரோ செவுத்துல அப்படியே கிரால் பண்ணிட்டு போனா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த கேரக்டர். ஆனா அந்த இடத்துல நிறைய கேள்விகள் வருது. அதை ஃப்ளை மேன், விச் இஸ் ஈக்கு இங்கிலீஷ்ல ஃப்ளைன்னு சொல்லுவாங்களே, ஸோ ஃப்ளை மேன் வச்சா எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு, யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் ஃப்ளையிங் மேன்னு வச்சா அதுவும் ரிலேட்டபிளா இல்லை. சரி, மாதிரியே வேற என்ன இன்செக்ட் செவுத்துல ஊர்ந்து போகும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது ஸ்பைடர் கிளிக் ஆகுது. சரி, ஸ்பைடர்மேன் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த ஸ்பைடர்மேன். ஸ்பைடர்மேன் பொறுத்தவரை மற்ற சூப்பர் ஹீரோஸை தாண்டி ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். என்னன்னா, இந்த ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கர் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா மற்ற சூப்பர் ஹீரோ மாதிரி ரொம்ப வெல்த்தியாவோ ரொம்ப செட்டிலாவோ இருக்காது. பீட்டர் பார்க்கருக்கு நிறைய டே டு டே லைஃப் சேலஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். அவன் டே டு டே லைஃப் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பான். அதே நேரத்தில் அவன் ஸ்பைடர்மேனாகவும் இருப்பான். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சூப்பர் ஹீரோ ஒரு டீனேஜ் பையனாக தான் இருக்கணும். ஏன்னா எல்லா சூப்பர் ஹீரோவும் ஒரு வெல் க்ரோன் அடல்ட்டாவே இருப்பாங்க, ஒரு மெச்சூர்ட் டெசிஷனாக எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பட் ஒரு டீனேஜ் பையனால தான் இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் அவன் எப்படி தவிக்கிறான், ஒரு சூப்பர் ஹீரோவா அவன் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கான் அப்படிங்கிறத விஷுவலைஸ் பண்ணி ஸ்டான்லி உருவாக்குனாரு. காமிக் பப்ளிஷ் ஆகி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுது. வெஸ்டர்ன் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அப்படிங்கிறது பெறுது. பட் இந்தியன் மார்க்கெட்ல காமிக்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவு சேல் ஆகலை. ஏன்னா காமிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பெரிய பெரிய புக் ஸ்டோர்லயோ இல்லை லைப்ரரிஸ்லயோ தான் இருக்கும். அப்படி இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள ஸ்பைடர்மேன் எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்ட்டூன்ஸ் வழியா. நீங்க சோனி டிவில எல்லாம் அந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் கார்ட்டூன்ஸ் வரும். இப்படிதான் ஸ்பைடர்மேன் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளேயும் அடி எடுத்து வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் அப்படிங்கிறது நடக்குது. அதுக்கு காரணம் டோபி மேக்வயர் ஸ்பைடர்மேன். டோபி மேக்வயர் ஸ்பைடர்மேன் முதலா சோனியோட ப்ரொடக்ஷன்ல லைவ் ஆக்ஷன் ஃபிலிமா எடுக்கலான்னு பிளான் பண்றாங்க. இந்த இடத்துல சாம் ராமி ஒரு முக்கியமான டெசிஷன் அப்படிங்கறது எடுக்கிறாரு. என்ன டெசிஷன் எடுக்கிறாருன்னா, காமிக் அக்யூரேட்டா நம்ம எடுக்க வேண்டாம், ரேதர் காமிக்ல இருந்து சில சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாரு. அப்படி என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ காமிக்ல பீட்டர் பார்க்கர் வெப் ஷூட்டர்ஸ் அப்படிங்கிறத ஒரு டெக்னாலஜியா தான் உருவாக்கும். அவனோட உடம்புல இருந்து வராது. இதை பைபாஸ் பண்ணி நம்ம ஏன் ஒரு உடம்புல இருந்து வர வைக்கிற மாதிரி
மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கால் வந்து எடுக்கிறாங்க. இது எதுக்காகனா, பீட்டர் பார்க்கர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஏழ்மையான பையன். என்னதான் அவனுக்கு அறிவு இருந்தாலும் அந்த டெக்னாலஜியை உருவாக்குறதுக்கு அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து இருக்காது. அதை நம்பகத்தன்மையாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்பைடர்மேன் வெர்ஷனுக்கு உடம்புல இருந்தே அந்த வெப் ஷூட்டர்ஸ் அப்படிங்கிறது வரும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கால் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா, ஸ்பைடர்மேனோட லவ் இன்ட்ரெஸ்ட் எம்ஜே அப்படின்ற மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா காமிக்ல அவரோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வேற ஒரு பொண்ணு. அந்த கேரக்டரை நான் பின்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த எம்ஜே கேரக்டரை வச்சு நம்ம கொண்டு போகலாம். ஏன்னா அப்போ வந்த காமிக் ட்ரெண்டில் ஸ்பைடர்மேனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் லவ் இன்ட்ரெஸ்ட் வந்து எம்ஜே. ஸோ எம்ஜே வச்சு போனால் தான் அப்போ காமிக்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுறவங்க படத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். பழைய லவ் இன்ட்ரெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணால் யாருக்குமே வந்து புரியாது, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த ஒரு முக்கியமான கால் வந்து எடுக்கிறாரு. இதை எல்லாத்தையும் தாண்டி காமிக்ல பீட்டர் பார்க்கர் அப்படிங்கிறவன் அஃப்கோர்ஸ் அவனுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். பட் அவன் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் கிடையாது, ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட். அதே மாதிரி ரொம்ப துருதுருன்னு இருக்கக்கூடியவன் தான் வந்து பீட்டர் பார்க்கர் காமிக்ஸ்ல. அதையும் சாம் ராமி அவர்கள் வந்து மாத்துறாரு. என்னன்னா, லெட் ஹிம் பி மோர் இன்ட்ரோவர்ட். அதாவது ஒரு பொண்ணு கிட்ட பேச தயங்கக்கூடிய ஒரு கேரக்டரா வந்து இருக்கணும், ரொம்ப ரொம்ப இன்செக்யூரா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ரியல் லைஃப்ல எப்படி ஒரு டீனேஜர் இருப்பானோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸோட, அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் அடுக்கி அடுக்கி ஒரு சூப்பரான பீட்டர் பார்க்கர் வெர்ஷன் வந்து உருவாக்குறாரு. அதனால தான் டோபி மெகுயர் ஸ்பைடர்மேனை பொறுத்தவரை அது காமிக்கை விட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இப்படி பல விஷயங்களை ப்ராப்பரா பிளான் பண்ணி டோபி மெகுயர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்னு அவரை காஸ்ட் பண்ணி இறங்கி அடிக்கிறாங்க சோனி. Spider-Man is one of the best superhero in terms of collection and in terms of reception. இவ்வளோ சூப்பரான அமேசிங்கான நமக்கு அவ்வளோ நாஸ்டாலஜியா மெமரிஸ் கொடுத்த இந்த டோபி மெகுயர் ஸ்பைடர்மேனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு தேடி பார்த்தோம்னா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சோனியோட அந்த கிரீடினஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்ல முடியும். ஏன்னா ஆரம்பத்தில் சாம் ராமி விச் இஸ் இந்த சீரீஸோட டைரக்டருக்கும் சோனிக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது தான் வந்து இருந்திருக்கு. அவர் என்ன கேட்குறாரோ, அவர் விஷுவலுக்காக ப்ரொடக்ஷனாக என்னெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் போக போக ப்ரொடக்ஷனோட தலையீடு வந்து ரொம்ப அதிகமாகுது. அஃப்கோர்ஸ் மார்க்கெட்காக சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணணும், சில விஷயங்களை வழிகட்டாயமாக திணிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பித்தாங்க. இதோட எவிடன்ஸாக அவங்களோட நட்பு எந்த இடத்துல விரிசல் ஆக ஆரம்பிச்சதுன்னா ஸ்பைடர்மேன் 3ல தான். ஸ்பைடர்மேன் 3 பொறுத்தவரை சாம் ராமி என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா, முழுக்க முழுக்க இதையும் ஸ்பைடர்மேன் வச்சே கொண்டு போவோம். ஏன்னா வெனம்ன்ற ஒரு கேரக்டர் இன்ட்ரோடக்ஷனே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் கொண்டு வந்தா ஆடியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் வரும். அண்ட் வெனமை அந்த பார்ட்லேயே வந்து நம்ம போட்டு தள்ளுற மாதிரி எல்லாம் காட்டுறோம். ஸோ அதனால வெனம்க்கு தனியாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 4th பார்ட்டில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. பட் மார்க்கெட் ப்ரெஷர், கண்டிப்பாக யூனிவர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக வெனம வம்படியா ஸ்பைடர்மேன் 3ல அவரோட டெசிஷன் தாண்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய விரிசல் அப்படிங்கிறது வந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் 4 அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஸ்பைடர்மேன் 4ல இவர் என்ன யோசிச்சிருக்காருன்னா, வல்ச்சரை வந்து வில்லனா கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சிருக்காரு. இல்ல லிசார்டை தான் நீங்க கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஸ்டூடியோ ஃபோர்ஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வெர்ஷன் போய் கடைசியில் எதுவுமே காம்ப்ரமைஸ் இல்லாமல் சாம் ராமி என்ன சொல்லிட்டாருன்னா, ஆளை விடுங்க நான் விலகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து விலகிக்கிட்டாரு. அவரோட விலகல் காரணமாக டோபி மெகுயரும் ப்ரொடக்ஷன் வந்து கன்சிடர் பண்ணல. ஏன்னா ஸ்பைடர்மேனை நம்ம புது வெர்ஷனாக வந்து ரீபூட் பண்ணலாம், திரும்ப டோபி மெகுயரே கொண்டு வர வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி டோபி மெகுயரும் வெளியில் அனுப்பிடுறாங்க. இப்போ டோபி மெகுயரோட ஸ்பைடர்மேனை கேன்சல் பண்ண பின்னாடி ஆல்ரெடி அவங்க யோசிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, லிசார்டை வந்து வில்லனா இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு. அப்படி அந்த வில்லனை வச்சு ஸ்பைடர்மேனை திரும்ப ரீபூட் பண்றாங்க. ஆண்ட்ரூ கார்ஃபீல்டை பீட்டர் பார்க்கரா வந்து கொண்டு வராங்க. இந்த இடத்துல சோனி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னா, சாம் ராமி வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேன்ல இருந்து நம்ம வெளியில வந்து காமிக் அக்யூரேட்டா நம்ம வந்து ரீபூட் பண்ணிக்கலாம். விச் இஸ் ஸ்பைடர்மேன் அந்த பீட்டர் பார்க்கர் கேரக்டர் அவரோட வெர்ஷன் மாதிரி ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா பேச தெரியாதவன் மாதிரி இல்லாம ரொம்ப துருதுருன்னே நம்ம காட்டிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்றாங்க. அதே மாதிரி காமிக்ல மேரி ஜேன் இல்லாமல் மேரி ஜேனுக்கு முன்னாடி பீட்டர் பார்க்கருக்கு ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இருந்திருப்பாங்க. அவங்க பேர் தான் வந்து குவென் ஸ்டேசி. அவங்களோட இறப்புக்கு பின்னாடி தான் எம்ஜே அப்படிங்கிற கேரக்டர் வந்து பீட்டர் பார்க்கருக்கு லவ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஆகும். அந்த குவென் ஸ்டேசியை இங்கே கொண்டு வரலாம், எம்ஜேவா அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ குவென் ஸ்டேசியை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸ்பைடர்மேனை கம்ப்ளீட்டாக ரீபூட் பண்ணுறாங்க. பட் அவங்க எதிர்பார்த்த அளவு இந்த அமேசிங் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிறது வந்து போகலை. ஏன்னா குளோபலாக ஆடியன்ஸ் ஸ்பைடர்மேன் கூட கனெக்ட் ஆகியிருக்கிறது
டோபி மெக்வயர். நாட் ஜஸ்ட் டோபி மெக்வயர் மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டர் விச் இஸ் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது, ஒரு பொண்ணுகிட்ட பேச தெரியாமல் இருக்கிறது, ரொம்ப இன்செக்யூர்டாக இருக்கிறது, இந்த மாதிரி இருந்த இந்த வெர்ஷன் ஆஃப் பீட்டர் பார்க்கர் தான் குளோபலி எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. திடீர்னு பீட்டர் பார்க்கர் ரொம்ப துருன்னு இருக்காரு, அவர் நினைச்சவங்க கிட்ட போய் பேசுறாரு, புல்லிஸ் எல்லாம் ஸ்பைடர்மேன் பவர் இல்லாமலே வந்து ஹேண்டில் பண்றாரு. இந்த மாதிரி வச்சோடனே பெரிய அளவு டிஸ்கனெக்ட் ஆகுறாங்க ஆடியன்ஸ். அஃப்கோர்ஸ் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு ஒரு பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேன் தான். பட் you're amazing. Just to take it in for a minute. Yeah. I can take it in. No, I can take it in. You are amazing. I can take it in. You are amazing. Thank you. Yeah, Will thanks. you say அந்த டைம் ஆடியன்ஸ் பெரிய அளவு ஆண்ட்ரூ கார்ஃபீல்டை ஒரு ஸ்பைடர்மேனாக வந்து அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அதே மாதிரி வெப் ஃப்ளூயிட்ஸ் ஆர் வெப் ஷூட்டர்ஸை வந்து இவர் ஒரு டெக் உருவாக்கி அந்த டெக் மூலமாக அந்த வெப் ஷூட்டர்ஸை வந்து பண்ணுறாரு. இதுவும் அப்போ இருந்த ஆடியன்ஸால் ஏற்றுக்க முடியல. என்ன டோபி மெக்வயர் கையை எப்படி பண்ணால் வெப் ஷூட்டர் வரும், இவர் என்ன ஏதோ டெக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அதையும் ஒரு ஏற்றுக்க முடியாத விஷயமா இருந்தாங்க ஆடியன்ஸு. அதனால தான் அமேசிங் ஸ்பைடர்மேன் கொஞ்சம் அண்டர்வெல்மிங்காக போச்சு அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லலாம். சோனியோட கிரீடினஸ் எந்த அளவு போச்சு அப்படின்னா, ஆல்ரெடி இங்கே மார்வல் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பேரலாக அவெஞ்சர்ஸ் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு ஜெட்டு வேகத்தில் வந்து போயிட்டு இருக்காங்க. நம்மளும் அவங்களுக்கு ஈடு இணையாக போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி சினிஸ்டர் 6 அப்படின்னு ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸில் இருக்கும். அந்த சினிஸ்டர் 6 கொண்டு வந்து உடனடியாக இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்மளும் ஒரு யூனிவர்ஸ் பில்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அமேசிங் ஸ்பைடர்மேன் 2ல வந்து முடிவு பண்ணாங்க. அது ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகிருச்சு. ஏன்னா எந்த கேரக்டர்ஸும் பெரிய அளவு எக்ஸ்ப்ளோர் செய்யப்படலை, அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பரான இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ப்ராப்பரான க்ளோஷர் அப்படிங்கிறது வந்து இல்லை. திடீர்னு பார்த்தா சினிஸ்டர் 6 எப்படி நீங்க கொண்டு வர போறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியோடவே வந்து இருந்தாங்க. அதனாலேயே அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 பெரிய அளவு வரவேற்பு அப்படிங்கிறது வந்து பெறல, விச் இஸ் குளோபலி அந்த படம் வந்து ஃப்ளாப். ஆனா இன்னைக்கு கேட்டிங்கன்னா அமேசிங் ஸ்பைடர்மேன் ரொம்ப அண்டர் ரேட்டட்னு சொல்லுவாங்க. ஏன்னா காமிக் அக்யூரேட்டா இருக்கக்கூடிய ஸ்பைடர்மேன் தான் வந்து அமேசிங் ஸ்பைடர்மேன். இப்படி ரீபூட் பண்ண போய் ஃப்ளாப் ஆகிருச்சு, அடுத்து இந்த ஸ்பைடர்மேனை என்ன பண்ண போறோம் அப்படின்னு சோனி முடிச்சுட்டு இருக்கும்போது அங்க வர்றாரு கெவின் ஃபைகி. ஸோ கெவின் ஃபைகியும் ஆமி பாஸ்கல் விச் சோனியோட டைரக்டர் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் ஒரு லஞ்சில் வந்து மீட் பண்ணுறாங்க. லஞ்சில் வந்து மீட் பண்ணும்போது கெவின் ஃபைகி என்ன சொல்கிறாருன்னா, ஸ்பைடர்மேனை நாங்கள் மார்வலில் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். அஃப்கோர்ஸ் உங்களோட ரீபூட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும், பட் நான் சொல்கிற ஐடியாவை கேளுங்க, ஸ்பைடர்மேனை மார்வலில் இன்ட்ரடியூஸ் பண்ணி மார்வலில் ஒரு புது ரீபூட் கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இனிஷியலி ஆமி பாஸ்கல் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. இன்ஃபேக்ட் விளையாட்டுக்கு கூட அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கெவின் ஃபைகி அதை சொல்லும்போது சாண்ட்விச்சை தூக்கி மூஞ்சில் அடிக்கலாம் போல இருந்தது, எனக்கு அவ்வளோ பெரிய இன்சல்ட்டாக இருந்தது. ஏன்னா ஸ்பைடர்மேனை நாங்கள் உருவாக்கணும், அவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டராக உருவாக்கணும், ஆனால் கெவின் ஃபைகி இப்போ எங்களுக்கு வந்து கேட்குறாரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சின்ன அப்செட் அப்படிங்கிறது வந்து ஆனாங்க. பட் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக வந்து ஆமி பாஸ்கல் வந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா திரும்ப ஸ்பைடர்மேனை ரீபூட் பண்ணி திரும்ப அங்கிள் பென்னை வந்து சாவடிச்சு திரும்ப அந்த கதையை சொல்லிகிட்டே இருந்தால் மக்கள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க, அதே நேரத்தில் சலிப்பும் தட்டிடும். அதனால இதை மார்வலில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி சோனியும் மார்வலும் டீல் சைன் பண்ணி ஸ்பைடர்மேனை மார்வலுக்குள்ள இறக்குறாங்க. Nice job, kid. இந்த இடத்துல ஸ்பைடர்மேனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறதே வந்து கிடைக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த 2 ஸ்பைடர்மேன் விச் இஸ் டோபி மெக்வயர் அண்ட் அதே மாதிரி ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு, இவங்க 2 ஸ்பைடர்மேன் வெர்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஜைலாக இருப்பாங்க. விச் இஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டாக யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன காயம்னாலும் அவங்களே அந்த காயத்தை வந்து சரி பண்ணிக்கணும். அவங்களோட ட்ரெஸ் ஆர் சூட் வந்து கிழிஞ்சது அப்படின்னா அந்த சூட்டை திரும்ப அவங்களே தைச்சு வந்து ரெடி பண்ணணும். அவங்களோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே அவங்களே வந்து ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த 2 வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேனும் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. வேற டாம் ஹாலண்டோட ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிவிலேஜ் கிட் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லலாம். ஏன்னா முழுக்க அயன்மேன் டெக்கை வந்து சார்ந்ததா தான் இந்த ஸ்பைடர்மேன் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இந்த சூட்டை கிட்ட கொடுத்துரு, திரும்ப எப்போ கொடுப்பீங்க, இதை மறந்துரு. அஃப்கோர்ஸ் இந்த ஸ்பைடர்மேனுக்கு ரீபூட் பண்ணுறேன்னு அந்த பழைய கதையெல்லாம் எதுவுமே சொல்லலை. டோனி ஸ்டார்க் இன்ட்ரடியூஸ் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவன் ஒரு நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனாக தான் வந்து இருந்திருப்பான். அவன்கிட்ட இருக்க அந்த சீப் காஸ்டியூம்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் டோனி ஸ்டார்க் வந்து அப்கிரேட் பண்ணுவார். இதெல்லாம் நம்ம சிவில் வாரில் வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேன் வந்து கம்ப்ளீட்லி ஒரு ப்ரிவிலேஜ் கிட் ஸ்பைடர்மேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்ல முடியும். ஆனாலும் ஏன் அந்த ஸ்பைடர்மேன் கூட நம்மளால ஈஸியாக கனெக்ட் ஆக முடிஞ்சது, என்ஜாய் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு காரணம் மார்வல்
யூனிவர்ஸ்குள்ளே அந்த ஸ்பைடர்மேனை கொண்டு வந்தது தான். ஒருவேளை அதை தனியாக ரீபூட் பண்ணியிருந்தா திரும்ப நம்ம அந்த சலிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கும். பட் மார்வல்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணது அந்த கதையோட்டத்தில் நம்ம அந்த ஸ்பைடர்மேன் கூட கனெக்ட் ஆகிட்டோம். இன்ஃபேக்ட் சிவில் வாரில் ஸ்பைடர்மேன் வந்ததே ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். இந்த டாம் ஹாலண்ட் வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேனுக்கு கிட்டத்தட்ட 1500 பேர் ஆடிஷன் பண்ணியிருக்காங்க. டாம் ஹாலண்டுமே அந்த ஆடிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. பட் அவர் இந்த சான்ஸை எப்படி வாங்கினார் அப்படின்னா, ஒரு ரூமில் அந்த ஆடிஷன் பண்ணுறவங்களெல்லாம் கூப்பிட்டு நான் ஸ்பைடர்மேன் மாதிரி ஜம்ப் பண்ண முடியும் அப்படின்னு பேக் ஃப்ளிப் அடித்து காட்டியிருக்காரு. அதன் மூலமாக தான் ஓகே இவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கான் அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சு தான் ஓகே பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப துருன்னு இருக்குது. ஏன்னா ஸ்டான்லியும் பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, இதுக்கு முன்னாடி ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஆகட்டும், வேற டோபி மெக்வயர் ஆகட்டும், அவங்கெல்லாம் ஒரு டீன் தாண்டினவங்க, ஒரு 22 வயசு பையன். அவங்கள எப்படி ஸ்கூல் பையன் தான் நம்ம காட்டிக்கிட்டு இருந்தோம். இந்த பையன் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கான், ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி இருக்கான், இவனை தான் நான் காமிக் வெர்ஷனில் எழுதினேன் அப்படின்ற மாதிரி ஸ்டான்லியும் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி தான் டாம் ஹாலண்ட் அந்த ஸ்பைடர்மேன் வெர்ஷனுக்குள்ளே வராரு. இந்த டாம் ஹாலண்ட் பொறுத்தவரை ஆல்ரெடி அவனுக்கு அந்த சூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிவிலேஜான சூட். ஏன்னா டோனி ஸ்டார்க் தான் அதை ரெடி பண்ணியிருப்பாரு. அதனால அவனுக்கு என்ன டேமேஜ் அப்படின்னாலும் அதை டோனி ஸ்டார்க் ஒரு ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸில் கொண்டு போய் அதை சரி பண்ணிக்கலாம். இவ்வளோ ப்ரிவிலேஜாக இருக்க இந்த டாம் ஹாலண்ட் வெர்ஷன் ஆஃப் பீட்டர் பார்க்கர் ஒரு ஸ்பைடர்மேன் எந்த இடத்துல த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேன் ஆகிறான் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வர பிராண்ட் நியூ டேல தான். ஏன்னா இது வரைக்கும் வந்த 3 பார்ட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிவிலேஜ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல அந்த ஸ்பைடர்மேனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பட் இப்போ வந்த நோவே ஹோமில் அந்த ப்ரிவிலேஜ் எல்லாமே போயிருச்சு. விச் இஸ் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட அந்த ஸ்பெல், ஸ்பைடர்மேனுங்கிறது யார் அப்படிங்கிறத இந்த உலகம் ஃபுல்லாக மறந்துட்டாங்க. அஃப்கோர்ஸ் ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸும் மறந்துருப்பாங்க. இப்போ ஸ்பைடர்மேன் யாருன்னே தெரியாது. இப்போ ஸ்பைடர்மேன் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு முழிச்சாலும் ஹாப்பி ஃப்ளைட் எடுத்துகிட்டெல்லாம் வரமாட்டார். அதே மாதிரி அவரோட சூட் கிழிஞ்சு போச்சுன்னா ஃப்ளைட்லேயே உட்காந்து ரீடிசைன் பண்ணி எல்லாம் ஸ்டார்க் மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி அந்த ஸ்பெல் ஒட்டு மொத்தமாக மாற்றிருச்சு. இப்போது பீட்டர் பார்க்கர் அப்படிங்கிறவன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்ட் எடுத்து அவனோட ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸை அவனே தைச்சு அந்த வெப் ஷூட்டர்ஸ் அப்படிங்கிறத அவனே உருவாக்கி தான் வாழ முடியும். ஏன்னா இந்த உலகம் பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக மறந்து போச்சு. கண்டிப்பாக பிராண்ட் நியூ டே ஒரு டிஃப்ரெண்ட்டான வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேனாக இருக்கும். அதாவது டாம் ஹாலண்டோட வெர்ஷனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேனாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். அண்ட் அதே மாதிரி இன்னொன்று நான் கான்ஃபிடென்ட்டாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த ஸ்பைடர்மேன் படம் எப்படியும் பிளாக் பஸ்டர் ஆகிடும். ஏன்னா டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனுக்கு எப்படி ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கோ அதே மாதிரி ஸ்பைடர்மேனுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் அப்படிங்கிறது இருக்கு மார்வலில். நீங்கள் மற்ற படங்கள் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆனாலும் பார்க்க மாட்டாங்க. பட் ஸ்பைடர்மேனுக்கு இருக்கிற ப்ரிவிலேஜ் அந்த படம் எப்படி இருந்தாலும் அந்த படம் ஓடிடும். ஒருவேளை நல்லா எடுத்துட்டாங்கன்னா மார்வலுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். சரி, நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட ஃபேவரட் வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேன் என்ன கேட்டிங்கன்னா, டோபி மெக்வயர் இஸ் ஆல் டைம் ஃபேவரட். அதாவது கண்ணை மூடனா அந்த விஷுவலில் எனக்கு ஸ்பைடர்மேனாக வருது டோபி மெக்வயர் தான். பட் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட்ஸ் பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டட். ஏன்னா அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 ஒரு தடவை இன்டர்வியூவை கட்டடிச்சுட்டு போனேன். அப்படி போய் பார்த்த படம் தான் அமேசிங் ஸ்பைடர்மேன் 2. பட் அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 அது வரைக்கும் நான் பார்த்த ஸ்பைடர்மேன் எல்லாத்துலேயுமே ஒரு ஹாப்பி எண்டிங் அப்படிங்கிறது இருக்கும். பட் இந்த படம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக என்னை ரொம்ப பிரேக் பண்ணிருச்சு. ஏன்னா குவென் ஸ்டேசி செத்துருவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அந்த ஸ்பைடர்மேனை கொண்டு போன விதம். இன்ஃபேக்ட் அந்த சின்ன பையன் அந்த ரைனோவை எதிர்த்து சண்டை போட நிற்பான். ஸ்பைடர்மேனை காணோம் அப்படின்ட்டு ரைனோ வருவாப்பில் அந்த சின்ன பையன் எதிர்த்து நிற்பான். அப்போ பின்னாடியிலேருந்து ஹே ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, செம்ம கூஸ் பம்ஸாக இருக்கும். அது இப்போ பார்த்தாலும் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும், அதே மாதிரி கூஸ் பம்ஸாக இருக்கும். பட் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட்ஸ் அப்படியே வம்படியாக ஜஸ்ட் பிகாஸ் அந்த ப்ரொடக்ஷன் பிரச்சனையினால வம்படியாக கட் பண்ணிட்டு அதை இன்னொரு வெர்ஷனாக ரீபூட் பண்ணது ஒரு மிகப்பெரிய அநியாயமாக நான் நினைக்கிறேன். அண்ட் டாம் ஹாலண்ட் வெர்ஷனை பொறுத்தவரை அஃப்கோர்ஸ் என்ஜாயபிளாக இருக்கும். அந்த டாம் ஹாலண்ட் வெர்ஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ரிலேட்டபிளாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்க வேண்டியதாக தான் இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல, டாம் ஹாலண்ட் வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேன் எப்போவுமே ஒரு ப்ரிவிலேஜ் கிட்டாகவே தான் இருந்திருக்காப்புல. மேபி இந்த பிராண்ட் நியூ டேயில் ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் பார்த்தா க்ளோஸாக ரிலேட் ஆகி ஒரு பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேனாக எனக்கு தோன்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இது முழுக்க முழுக்க என்னோட ஒப்பீனியன், யாரும் என்கிட்ட சண்டைக்கு வராதிங்க. மார்வல் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அது என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தில் ரையன் காஸ்லிங் வச்சு கோஸ்ட் ரைடரை ரீபூட் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி பிளாக் பேந்தர் டிச்சாலாவோட மகன் கேரக்டரை வச்சு திரும்ப ரீபூட் பண்ண போகிறீங்க. இந்த மூன் நைட்டுன்னு ஒன்று எடுத்தீங்களே, அது ஞாபகம் இருக்கா? மறந்து போச்சா உங்களுக்கு? மூன் நைட்னா அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு என்ன செலக்டிவ் மெமரி லாஸில் இருக்கீங்களா? ஏன்னா அதை பற்றி வாயவே திறக்க மாட்டேன்றானுங்க.
ஆனந்தம் படம் மம்முட்டி மாதிரி திடுறானுங்க, அதை பற்றி வாயவே திறக்க மாட்டேன்றானுங்க. என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து தெரில. ஒரு மூன் நைட் ஃபேனாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. எப்போ தான் அந்த படம் வரும், அதை பற்றி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வருமா அப்படின்ட்டு. நீங்களும் மூன் நைட் ஃபேனாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் அந்த மூன் நைட் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, குறிப்பாக சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அண்ட் கண்டென்ட்ஸ் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மற்றும் ஒரு நல்ல வீடியோ, ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Deva.